சில நேரத்துல வந்து கேட்பாங்க, எங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன சாபம் விட்டுட்டாங்க அப்படிம்பாங்க. எதுக்காக சாபம் விட்டாங்கன்னு ஒரு காரணம் இருக்கு, அதான் ரொம்ப முக்கியம். எதுக்கு சபிச்சாங்க? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க என்ன சபிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க, உருப்படவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்வேன், இந்த சாபம் நிக்காது. இந்த சாபம் என்ன செய்யாது? நிக்காது. அதான் வசனம் சொல்லுது, காரணம் இல்லாமல் விட்ட சாபம் என்ன செய்யாது? நிக்காது. நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீங்க, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறீங்க அப்படின்னா, எவன் சபிச்சாலும் எவன் வெறுத்தாலும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் சபிக்கவில்லை, கர்த்தர் வெறுக்கவில்லை. கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். நம்ம பண்றது சிலருக்கு வெறுப்பா இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு வைராகியமா நிக்கிறத பார்த்தா வெறுப்பா இருக்கும். நம்ம கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி வளரத பார்த்தா கொஞ்சம் வெறுப்பா இருக்கும். ஏன் சக விசுவாசிகள் சிலதுல இருக்கும், அவங்க ஒரு லிமிட்டோட தங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியை வச்சிருப்பாங்க. நீங்க கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில வளர 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 அவனுக்கு உங்களை பார்த்தா என்ன வரும்? ஒரு பொறாம, ஒரு வெறுப்பு. நான் எத்தனை வருஷம் விசுவாசி, இப்ப வந்து ரொம்ப ஓவரா பண்றாருமா. ஏலியை விட சாமுவேல் வந்தா ஏலிக்கு முதல்ல என்ன வரணும்? பொறாம தானே வரணும். பின்னாடி வந்த சாமுவேல்ட்ட கர்த்தர் பேசுறாரு, முன்னாடி இருக்கிற ஏலி கிட்ட கர்த்தர் பேசல. ஆனா என்கிட்ட அந்த ஒரு விஷயத்துல ஏலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏலி பொறாமப்படவே மாட்டான். அவன் சொல்லுவான், கர்த்தர் உங்ககிட்ட பேசினா என்ன பேசினாரு என்கிட்ட சொல்லுவா. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஏலி என்ன தெரியுமா சொல்லுவாரு? அது எப்படி கர்த்தர் என்கிட்ட பேசாம உங்ககிட்ட பேசுவாரு?